ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்ததாக வந்து நம்ம இப்போ கொல்கத்தா டீமை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் த ஆக்ஷன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்குவாட் வந்து ஓரளவுக்கு எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக எல்லாத்தையும் பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து சென்னை டீமை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து கொல்கத்தா டீம் அவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பர்ஸ் வச்சுட்டு வந்தாங்க, அவங்கள பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொல்கத்தானாலே வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கேமரூன் க்ரீனோட பிக்கு தான். 25 கோடி கொடுத்து கேமரூன் க்ரீனை வந்து வாங்கியிருக்காங்க. சென்னை கூட அவங்க ஒரு காம்படேட் பண்ணி கேமரூன் க்ரீனை வாங்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து மதிசா பதிரானாவை வந்து 18 கோடி யாருமே விலை போக மாட்டார்னு நினச்சாங்க. மதிசா பதிரானா போன வருஷம் அவர் இருந்த ஃபார்முக்கு இன்னும் அவரோட அந்த ஆக்ஷன்லாம் வந்து சரிலாம் செய்யலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் கண்டினியூ பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அடுத்ததாக வந்து முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கும் ஒரு 10 crores வரைக்கும் சென்னை கூட போட்டி போட்டு அவரே வந்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஓவராலாக அவங்க வாங்கின பிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டர்ஸ்னு அவங்க வாங்கினா பெரிய பேர் கேமரூன் க்ரீன், அவர் பேட்டர்னு தான் பேரே கொடுத்துருந்தார் ஆக்ஷனில், பேட்டர். அடுத்ததாக ஃபின் ஆலன் அண்டு டிம் சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா 3 ஓப்பனர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க சென்னை, எதுக்குன்னு தெரில. அடுத்த ராகுல் திரிபாதி இங்கே வந்துட்டார். தேஜஸ்வி சிங், அதாவது டொமஸ்டிக்கில் ஒரு நல்ல பவர் கிட்டர், செம்ம தூரம் அடிக்கிறார் 6, அவர் வந்து எடுத்திருக்காங்க. ரோமன் போல் ஆல்ரெடி ரீட்டர்ன் பண்ணாங்க. அடுத்து வந்து அந்த சத்ராக் ரஞ்சன் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டரு, தாக் கமரா அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்டர்லாம் வாங்கினாங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இவங்கலாம். பத்திரானா, கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சோனாலக்கி, முஸ்தபிசூர் ரஹ்மான், ஆகாஷ் தீப், உம்ரான் மாலிக் இவங்க எல்லாத்தையும் வந்து வாங்கினாங்க. இதான் வந்து ஓவராலாக இவங்க வந்து ஆக்ஷனில் பண்ண பிக்ஸு. ஃபஸ்ட் வந்து நம்ம வழக்கம் போல் வந்து பிளேயிங் 11லேருந்து பார்ப்போம் எப்படி வந்து இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு ஃபின் ஆலனை தான் எடுத்தாங்க. டிம் சைஃபர்ட்டை கூட அன்சோல்டில் தான் போய் எடுத்தாங்க. ஸோ வந்து ஃபின் ஆலன் அண்ட் கேமரூன் க்ரீன் தான் வந்து அவங்களோட ஓப்பனர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சுனில் நாராயணுக்கு வந்து கையில் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அவரால் வந்து பேட்டிங் இன்னும் பண்ண முடியாது. அதனால் என்னோட கெஸ் படி வந்து கேமரூன் க்ரீன் அண்ட் ஃபின் ஆலன் தான் ஒரு அட்டாக்கிங் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஒரு ஓப்பனிங் பேர் தான் வந்து அவங்க இறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒண்ணு இருக்கு. ஆனா பட் ஒரு இந்தியன் பிளேயரை ஓப்பனர் ட்ரை பண்ணலாம். ஆனா அவங்கள்ட்ட ஓப்பனர் இந்தியன் பிளேயர்ஸ் யாரும் இல்ல போல அவ்வளோவா. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆனா அஜிங்கியா ரஹானே கண்டிப்பா சூட் ஆக மாட்டாரு. ஆனா ரகுவன்சி கூட அவங்க ஓப்பனரா ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க மேபி. ஆமா, வாய்ப்பு இருக்கு. ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரினர்ஸோட சேர்ந்து ஆடலாம் அப்படின்ற மாதிரி. ரகுவன்சி மிடில் ஆர்டருக்கு போயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து கேமரூன் க்ரீன் வந்து நம்பர் 4க்கு வந்து ஆடுற மாதிரி இருக்கும். கேமரூன் க்ரீன் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் நம்பர் 4, 5 தான் ஆடிட்டுருக்காரு. ஓப்பனிங்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த சேஞ்ச் வேணால் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு வீக்காக தான் இருக்குது. சரி பார்த்துருவோம். இப்போ வந்து மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போது கேமரூன் க்ரீன் ஓப்பன் பண்ணுனா அஜிங்கியா ரஹானே, ரகுவன்சி வந்து 3-4 ஆடுவாங்க. 3-4 அவங்க ஆடுவாங்க. நம்பர் 5க்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நம்பர் 5 வந்து ரிங்கு சிங் தான் ஆட போகிறாருன்னு தோணுது. நம்பர் 5க்கு வந்து ரிங்கு சிங்கு, நம்பர் 6க்கு வந்து நம்பர் 6ல் வந்து ரமன்தீப் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஆமாம், ரமன்தீப் தான் இருக்கார். ரமன்தீப் ஆடுவார். நம்பர் 7, 8, 9, 10, 11 இந்த பிக்ஸில் வந்து 8 வந்து விட்டுருவோம். இப்போதைக்கு 8 வந்து வச்சுருக்கலாம். 8 வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். சரி, 7 ஹோல்ட் பண்ணுங்கள். 8ல் வந்து கண்டிப்பாக சுனில் நாராயண் தான் ஆட போறாரு. அதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. எந்த மாற்றமே கிடையாது. 8ல் வந்து சுனில் நாராயண் ஆட போறாரு. நம்பர் 9ல் ஹர்ஷித் ராணா தான் ஆட போறாரு. நம்பர் 10ல் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆர் பத்திரானா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்திரானா ஃபர்ஸ்ட் சாய்ஸ், முஸ்தபிசூர் வந்து செகண்ட் சாய்ஸாக வச்சுப்பாங்க. ஸோ வந்து பத்திரானா வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா நம்பர் 10ல் வந்து பத்திரானா 10 பத்திரானா. நம்பர் 11ல் வந்து வருண் சக்கரவர்த்தி. நம்பர் 11ல் வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் பிளேயர் வந்து வைபவ் அரோரா. இதுதான் ப்ராபபிள் 11 இருக்கணும். பட் வைபவ் அரோரா இம்பாக்ட் பிளேயரா வர அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. அப்படி அவர் ஃபுல்லாவே வந்து 11ல் ஆடி இருக்காரு. வைபவ் அரோரா தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பிக்கா இருப்பாங்க. ஆகாஷ் தீப் அப்புறம் தான். ஆகாஷ் தீப் வந்து கடைசியாக 1 கோடிக்கு அன்சோல்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இது வைபவ் அரோரா ஆடுவார். ஆகாஷ் தீப்புக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ வந்து ஆகாஷ் ஃபஸ்ட்டு வந்து வைபவ் அரோரா கொடுத்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா உம்ரான் மாலிக் போயிட்டு உம்ரான் மாலிக் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தான் ஆகாஷ் தீப் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஆகாஷ் தீப் வந்து ஃபஸ்ட்டே எடுக்கிறதுனா எடுத்திருப்பாங்க. இல்லை இவரும் வந்து அந்த அன்சோல்டில் போயிட்டு எடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து வச்சுருந்தாங்களான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸ் வைபவ் அரோரா. அவருக்கு வந்து பேக்கப்பாக தான் வந்து ஆகாஷ் தீப்பை எடுத்திருக்காங்க. இப்போது அந்த 8க்கு வருவோம். இப்போ என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவங்க பவுலிங் ஆப்ஷன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சுனில் நாராயண் 4 ஓவர் போட்டுருவாரு, வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டுருவாரு, ஹர்ஷித் ராணா 4 ஓவர் போட்டுருவாரு, பத்திரானா 4 ஓவர் போட்டுருவாரு. இவங்களுக்கு வந்து ஒரு 16 ஓவர்ஸ் கவர்டு.
ஹலோ. ஆமா. அதான் இப்போ வந்து என்னென்னா அவங்களோட 16 ஓவர்ஸ் வந்து கவரு. இப்போ வந்து மீதி இருக்கிற அந்த 4 ஓவரை போடுறதுக்காக ஐ திங்க் ஸோ அவங்க வைபவ் அரோரா வச்சு போட்டு வைபவ் அரோரா கேமரூன் கிரீன் கண்டிப்பாக ரமன்தீப்பையும் சேர்த்து ஈஸியாக 4 ஓவர் முடிச்சிடலாங்கிறது என்னோட தாட்டு. அவங்களோட பவுலிங்கை பற்றி எனக்கு பெருசாக எந்த விதமானதும் கிடையாது. ஆனால் டெத்து பவுலிங் அவங்களும் வந்து ரொம்பவே மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா மதிஷா பதிரானா ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி டெத்து பவுலிங் போட்டார்னா கேகேஆருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணார்னா கண்டிப்பாக டெத்து பவுலிங் ரொம்பவுமே அடி வாங்கிரும். ஏன்னா அவங்கக்கிட்ட டெத்து பவுலரில் ஹர்ஷித் ராணாவும் டெத்து பவுலர் கிடையாது. அவர் வந்து ஒரு பவர் பிளே பவுலர் தான். இப்போ இந்தியா மேட்ச் லாஸ்ட்டாக நடந்த T20 கூட ஃபஸ்ட்டு 3 ஓவர் பவர் பிளேயில் ரொம்ப அதிகமாக ஸ்விங் ஆனிச்சு, நல்லா போட்டார். ஆனால் கடைசியாக அந்த 1 ஓவர் போட்டு அந்த 1 ஓவரும் நல்லா அடி வாங்கினார். ஸோ வந்து வைபவ் அரோரா கண்டிப்பாக வந்து ஒரு டெத்து பவுலர் கிடையாது. வைபவ் அரோராவும் வந்து ஒரு பவர் பிளே பவுலர் தான். வைபவ் அரோராவும் வந்து பவர் பிளே பவுலர். ஸோ வந்து கண்டிப்பாக அவங்க டெத்து பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக போயிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு கரண்ட்டில் இருக்க ஆப்ஷன் அவங்க பார்த்துருக்கலாம். ஏன் பதிரானா வந்து ஒரு இன்ஜுரி ப்ரோன், அவர் வந்து இன்ஜுரிக்காக அந்த ஆக்ஷன் மாற்றிட்டார், அவருக்காக போகாமல் வேறு யாராவது ஒரு நல்ல டெத்து பவுலருக்காக போயிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆட வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆட வச்சா மேபி ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா பதிரானாவை இப்போ கரண்ட் ஃபார்மை பதிரானாவை கம்பேர் பண்ணக்குள்ளே முஸ்தபிசுர் வந்து ஈவன் பெட்டர். ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங்லேயும் ஒரு 2 ஓவர் போடக்கூடிய ஒரு இதால் இருக்கார். இப்போ வந்து அவங்களுக்கு பவர் பிளேயில் பிரச்சனை இல்லை. வைபவ் அரோரா அண்டு இவர் இருக்கார், ஹர்ஷித் ராணா இருக்கார். இது மிடில் ஓவர்ஸ்லேயும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சுனில் நரேன் அண்டு வருண் சக்கரவர்த்தி இதோட ஸ்பின்னர்ஸ் வந்து பெட்டராக எந்த டீமுக்கும் கிடைக்காது. ஸோ வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து பெட்டராக சூட் ஆகிட்டாங்க. அந்த டெத்து பவுலிங்கில் தான் பார்த்தோன்னா இவங்க யார் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச முஸ்தபிசுரை வந்து இவங்க ஆடினாங்கனாலும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டோம்னாலும் நேற்று சென்னைக்கு சொன்ன அதே கதை தான். 18வது ஓவர் 20வது ஓவர் வந்து உங்கள் பதிரானாவோ இல்லை முஸ்தபிசுரோ போட்டாலும் அந்த 19வது ஓவர் வந்து உங்களோட ஒரு பவுலர் போட்டு தான் ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா சென்னையை கம்பேர் பண்ணக்குள்ளே இங்கே ஹர்ஷித் ராணா மற்ற பவுலர் இருக்க வைபவ் அரோரா வந்து போன வருஷம் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண, ரொம்ப பேடாக பண்ணலை. ஸோ வந்து ஹர்ஷித் ராணா இல்லைனா வந்து வைபவ் அரோரா வச்சு கவர் பண்ணிடலான்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸில் வேணும்னா யாராச்சும் அடி வாங்கினாங்கன்னா வேணால் கேமரூன் கிரீனையோ இப்போ வந்து ஆஷஸில் நல்லா தான் பந்து போட்டுட்ருக்காரு. ஸோ கேமரூன் கிரீனையோ இல்லை ரமன்தீப்பும் நிறைய விக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு பஞ்சாபுக்கு. ஸோ அவரில் 2 பேரில் யாராவது ஒருத்தரை வந்து இவங்க ஆடலாம் கண்டிப்பா. அவங்க ஆனா பெட்டரா பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முஸ்தபிசுர் ரஹ்மான், இவரு பதிஷா பதிரானா, அப்புறம் கேம் கிரீன் பேட்டராகவே இருந்தாலும் அவர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறேன். இதை வந்து ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலான்னா ரகுவன்சி ஆலனை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஆள் வந்து டெலிகட் டச்சாக இருக்கலாம், இன்னொரு இல்லைனா ரஹானே அண்டு ஃபின் ஆலன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் 3 ரகுவன்சி ஆடலாம். ரகுவன்சி வந்து 2024 அந்த சாம்பியன்ஸ் ஆன சீசனில் வந்து நம்பர் 3 அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடி இருக்காரு. ஸோ வந்து ரஹானே அண்ட் ஃபின் ஆலனை ஓப்பன் பண்ண வச்சுட்டு நம்பர் 3 ரகுவன்சி ஆடிட்டு நம்பர் 4 ஒரு லோக்கல் பிளேயர் அந்த சொன்னேன் தேஜஸ்வி சிங்கு. அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், மணிஷ் பாண்டே அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மணிஷ் பாண்டேவை கூட ஆடலாம். மணிஷ் பாண்டேவை ஆடிட்டு நம்பர் 5க்கு க்ரீன் ஆடிட்டு 6க்கு ரிங்கு சிங்கு, 7க்கு வந்து ரமன்தீப், 8ல் சுனில் நரேன், 9ல் ஹர்ஷித் ராணான்னு ஆடலாம். அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் பிளேயர் தான் அந்த பேட்டர் யார் வராங்களோ அவங்க. ஸோ அந்த இம்பேக்ட் பிளேயரை பேஸ்டு அந்த சுச்சுவேஷனை அவங்க இறக்கிக்கலாம். ஒரு அட்டாக்கிங் சுச்சுவேஷனாக அந்த தேஜஸ்வி சிங் இறக்கிக்கலாம். இல்லை நார்மலாக நிறைய விக்கெட்ஸ் போயிட்டுருக்குன்னா மணிஷ் பாண்டே வந்து இறக்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பாட்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அவங்களால கேம்ஸ் வந்து நிறைய கேம்ஸ் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இப்போ ஒரு ரசலை வந்து அவங்க பேக்கப்பாக எடுக்கவே இல்லை. கேம் கிரீன் வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். ஆனால் ரசல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஃபினிஷரு. கேம் கிரீன் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் ஆர்டர் பேட்டர். அவர் வந்து ஒரு நம்பர் 5ல் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க மாட்டார், 6ல் வந்து ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுக்க மாட்டார். நல்லா டாப் ஆர்டரில் ஹெவியாக போடக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ வந்து இதுதான் சாய்ஸு. அவங்க வந்து ரச்சின் ரவீந்திரா அண்ட் டிம் சைஃபர்ட்லாம் வந்து ஒரு ஃபின் ஆலன் வந்து எப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. ஆனால் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர், நல்லா 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் கன்சிஸ்டன்ஸாக வந்து நல்லா 6 அடிக்கக்கூடியவர். ஆனால் எல்லா மேட்சும் அடிப்பாருன்னு தெரியல. ஒரு 14 மேட்ச்னா கண்டிப்பாக ஒரு 6 to 7 மேட்ச் வந்து அவர் அடிப்பார். மீதி 7 மேட்ச் அவர் ஃபெயில் தான் ஆவார். எடுத்தோடனே நிறையா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப அட்டாக்கிங் பிளேயரு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவர் ஆடுவார். ஆனால் அவருக்கு படலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒரு 7 மேட்ச் அவர் ஃபெயில் ஆக தான் செய்வார். கேம் கிரீனும் எடுத்திருக்காங்க. ஆனால் கேம் கிரீன் வந்து நான் நினைக்கிறேன் ஆவரேஜாக ஒரு 30 ரன்ஸாவது மேட்ச்சுக்கு ஆடுவார்னு, இல்லை ஒரு 25+ ரன்ஸாவது கண்டிப்பாக மேட்ச்சுக்கு அடிப்பாருன்னு நான் நம்புகிறேன்.
பட் பாப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி. ஆனா இப்போ வந்து இருந்தாலும் கண்டிப்பா வந்து பேட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஆமாம், பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், யாராவது ஒரு பெட்டர் ஃபினிஷர்ஸை ஆமா, எடுத்துருக்கலாம். இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் இந்த சீசன் வந்து அவ்வளவு பண்ண மாட்டாங்க. மேபி பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம், பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. இப்போ எனக்கு என்ன சென்னை எடுத்த தோணுது, மாதிரி நிறைய பேட்டர்ஸா எடுத்திருக்காங்க. இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம் பெட்டராக. என்னன்னா இப்போ கேம் கிரீன் மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஓப்பனரை எடுத்துட்டாங்க. இப்போ ரகுவன்ஷியோ ரகானியோ ஓப்பனுக்கு அனுப்பிட்டு இவங்க வந்து நம்பர் 5ல் ஆடக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரை இவங்க எடுத்துருக்கலாம். இப்போ வந்து ரகுவன்ஷியோ கூட கீப்பிங் தான் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. கீப்பராக அவரை கூட ஆடலாம், இல்லை வேணாம் அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக நம்பர் 5க்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஆடிருக்கலாம். இந்த பஞ்சாபோட கீப்பர் வந்து சைல் அரோரா செக்க ஃபார்மில் இருந்தார், செம்மையாக அடித்தார் அவர். இல்லைனா இவங்க வந்து முஸ்தபிசூர் இல்லைனா பதிரானா 2 பேரில் யாராவது ஒருத்தரை வாங்கிட்டு கார்த்திக் சர்மாவை இவங்க ஃபுல்லாக அமௌண்ட்டு போட்டு எடுத்துருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். வெங்கடேஷ் ஐயரையும் இவங்க விட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் தான் இந்த டீமுக்கு வந்து சூட் ஆவார். எப்படி சூட் ஆவார்னா, அவர் கொஞ்சம் 7 கோடிக்கு வந்து கம்மியாக தானா அவங்கள வந்து எடுத்திருந்தாங்கன்னா ஓப்பனராக அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாரோ அங்கேயே கொண்டு போயிருக்கலாம். ஒன்று வெங்கடேஷ் ஐயர் அவங்க வந்து எடுத்துருக்கணும், அப்படி இல்லைனா வந்து கார்த்திக் சர்மாவை எடுத்திருந்தா நம்பர் 5 வந்து ஆடி இருக்கலாம். இப்போ வெங்கடேஷ் ஐயர் வந்து முஸ்தபிசூரோட காசுக்கு எடுத்திருந்தாங்கன்னா அவர் வந்து ஓப்பன் ஆடி இருப்பார், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்திருக்கும் டீம் பார்க்க. ஏன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபில் ஆகிருக்கும். நம்பர் 5ல் வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஷன் கூட போயிருக்கலாம் அவங்க, அந்த மாதிரி இருந்த ஒரு டீம். இப்போ ரோமன் பவல் கூட நம்பர் 5ல் ஆடி இருக்கலாம். இப்போ வந்து இவங்க நல்லாவே லாக் ஆகிட்டாங்க. இப்போ கேம் கிரீன் ஆடினாலும் மீதி இருக்கிற 3 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வரும்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுனில் நரன் கண்டிப்பாக ஆட தான் போகிறாரு, கேமரன் கிரீனும் கண்டிப்பாக ஆட தான் போகிறாரு. ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எய்தர் மத்திசா பதிரானா, அப்படி இல்லைனா வந்து வேறு மத்திசா பதிரானா, அப்படி இல்லைனா வந்து இவர் ஆடணும், அவர் பேர் என்ன, முஸ்தபிசூர் ரஹ்மான். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடணுங்கிறப்போ இவங்க வந்து இன்னொரு ஆளை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இப்போ ஓப்பனர்ஸாக எடுத்த 2 பிளேயருமே வந்து விக்கெட் கீப்பர் வந்து ஓப்பனர்ஸாக எடுத்துட்டாங்க. இல்லை மிடில் ஆர்டரில் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்துருக்கலாம். எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் என்னன்னா, ஜார்டன் காக்ஸை கூட இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஜானி பேர்ஸ்டோ எடுத்துருக்கலாம். ஜானி பேர்ஸ்டோ நம்பர் 3க்கு சூட் ஆயிருப்பாரு. ஜானி பேர்ஸ்டோ அன்கேப்டு பிளேயர்ஸ் இவங்க எடுத்துக்கலாம். சென்னை எடுத்த மாதிரி ஒரு கார்த்திக் சர்மாவோ, அப்படி இல்லைன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பக்கம் போலனா கூட நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. மேபி அவங்கள ட்ரை பண்ணிருக்கலாம், பெட்டரா இருந்திருக்கும் அவங்க பேட்டிங் இருந்ததுக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து ஓப்பனராக கேம் கிரீன் மாதிரி ஒரு அட்டாக்கிங் பிளேயர் ஆடும்போது கண்டிப்பாக நம்பர் 5ல் வந்து ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர், இப்போ ஜிதேஷ் சர்மா எப்படி வந்து ஆர்சிபி பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்தளவுக்கு பண்ணுவாரான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். இவங்க இவ்வளோ பிளேயரை எடுத்ததுக்கு கார்த்திக் சர்மாவை எடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த சைல் அரோராவையும் சேர்த்து எடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 2 பிக்குமே எடுத்துருக்கலாம். எடுத்து அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். இப்போயும் தேஜஸ்வி சிங் எடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயரை நம்பி மட்டும் நீங்கள் போக முடியாது, இன்னொருத்தருக்கு எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கும். இப்போடையும் இல்லை அப்படின்னா வந்து நம்பர் 5ல் வந்து ஜார்டன் காக்ஸ் இருந்தார், இங்கிலாந்து பிளேயர், விக்கெட் கீப்பர் தான் அவராவது வந்து ஒரு ஃபினிஷர் ரோலையும் பார்த்துட்டு நம்பர் 5க்கு வந்து பேட்டிங்கும் ஆடி இருப்பார். அந்த மாதிரி போயிருக்கலாம். இவங்க வந்து தேவையில்லாமல் 3 விக்கெட் கீப்பர், ஒரு 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு ரச்சின் ரவீந்திராவோட சேர்த்து 3 பிளேயர் வந்து ஓப்பனர் ஃபாரின் ஸ்லாட்டுக்கு எடுத்திருக்காங்க. கேம் கிரீனை வந்து ஒரு ஓப்பனராக நான் வந்து ஓப்பனராக தான் வைப்பேன். ஏன்னா அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக ரன்ஸ் அவர்கிட்ட இருந்து வராதுன்னு எனக்கு தோணுது. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராலாம் அவ்வளோ நல்லா விளையாட மாட்டார். ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக நல்ல பிளேயர் தான். நான் அதனால சொல்கிறேன், ஓப்பனிங்கில் தான் வந்து கேம் கிரீன் வந்து ஃபஸ்ட்டு அவரோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சார். ஸோ வந்து கேம் கிரீன் ஓப்பனராக ஆடினாங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக ஃபினிஷருக்கும் மிடில் ஆர்டர்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ரஹானே ரகுவன்ஷின்னு சொல்லும் போதே ஓரளவுக்கு அவங்க 2 பேர் நல்லா விளாண்டுருக்காங்க. இருந்தாலும் அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இயர் வருமானு தெரியாது. ரஹானேவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஏஜ் ஆகிட்டு இருக்கு. அவர் தான் நான் கேப்டன் பண்ண போகிறான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வேறு கேப்டன்ஸ் ஆப்ஷன்ஸும் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ வந்து மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பவுலிங் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து சமாளிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். இப்பயும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு மத்திசா பதிரானாவும் வைபவராவும் அவரோட ஸ்டாட்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ரொம்ப புவரான ஏரா இருந்திருக்கு லாஸ்ட் இயர். பட் இதுலயே எப்படி இருக்குன்னு தெரியல. பட் பத்திரானா மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் முஸ்தபிசூர் ரஹ்மான் பத்திரானாவோட அமௌண்ட்டை வச்சு நல்ல அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம். கண்டிப்பா அவங்க எடுத்துக்கலாம், நாங்க பண்ணல. அதான் நான் சொன்னேன், பதிரானா வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்காக எடுத்துருக்க வேணும். ஒரு 15 crores எடுத்திருந்தாங்கன்னா ஒரு இந்தியன் அன்கேப்டு விக்கெட் கீப்பரை எடுத்துருக்கலாம். அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க இவங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், பவுலிங் வந்து எதனால் ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா, எய்தர் பத்திரானா ஆர் முஸ்தபிசூர் வந்து டெத்தில் ஒழுங்காக போட்டால் மட்டும்தான். இல்லைனா டெத்தில் செம்மையாக அடி வாங்கிடுவாங்க இவங்க. சுனில் நரன் கூட அந்த 19th ஓவர் போட்டால் கூட அடிக்க மாட்டாங்க. ஆனால் வந்து மற்ற எந்த பவுலர் போட்டாலும் அடிச்சிருவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, டெத்து போலிங் உங்களுக்கு செட் ஆகலைன்னா டீம் வந்து மறுபடியும் கடைசியில் தான் முடிப்பாங்க. பிளே ஆஃப்ஸ் இந்த வருஷமும் அவங்க வந்து உள்ளே வர மாட்டாங்க. பாப்போம் என்ன பண்றாங்க IPL 2026 சொல்லி. பட் பவுலிங் லைனா கூட ஓரளவுக்கு பேட்டிங் அவ்வளவா பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து
ஃபின் ஆலன் மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு கன்சிஸ்டன்ஸ் கிடையாது அவர்கிட்ட. அவரை மாதிரி ஒரு ஆளை டார்கெட் பண்ணதுக்கு பேர்ஸ்டோவை எடுத்துருக்கலாம். பேர்ஸ்டோ வந்து ஒரு அன்சோல்டாக போன ஒரு பிளேயரு, செம்ம ஃபார்ம் காமிச்சார். கண்டிப்பாக கொல்கத்தா மாதிரி பிச்சில் நல்லா விளாண்டுருப்பார். அவர் அவங்க எடுத்துருக்கணும். ஆனால் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அபிஷேக் நாயரோட தாட்ஸ் வந்து அவர் ஏதாவது ஒன்று நினச்சிருப்பார், பரவாயில்ல அது இருக்கட்டும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி அவங்க வந்து ஜானி பேர்ஸ்டோவை வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த டீமும் அவருக்கு அப்ரோச் கூட பண்ண கிடையாது. ராகுல் திரிபாதிலாம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ராகுல் திரிபாதி என்ன ஃபார்மில் இருக்கார், அவர் வந்து அவரெல்லாம் எடுத்திருக்காங்க, வேஸ்ட் அவர்லாம். இந்த கண்டிப்பாலுமே மாதிரி ராகுல் திரிபாதியா இருக்கட்டும், அவரு குயின்டன் டிகாக் கூட போயிருக்கலாம். அவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு, பேஸ் பிரைஸ்க்கே மும்பை எடுத்தாங்க திருப்பி. பட் குயின்டன் டிகாக் கூட அவங்க போயிருக்கலாம். குவிண்டன் டிகாக் விட்டாங்க, பென் டக்கெட்டை விட்டாங்க. பென் டக்கெட் பேஸ் பிரைஸ் தான், அவரை விட்டாங்க. அப்போ வந்து மில்லர் கூட இருந்தார், மில்லரும் பேஸ் பிரைஸ் தான். அந்த மாதிரி ஒரு பிளேயர் கூட எடுத்திருக்கலாம். கண்டிப்பாலுமே இவங்க ட்ரைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மில்லர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் அவரோட சீசன் வந்து சரியா இருக்க மாட்டேது. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவா இல்லை. மேபி அவங்களுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. அதே தான். இப்போ எனக்கு வந்து இவங்களோட எனக்கு 2 டீமுமே காசு அதிகமாக போன 2 டீமுமே வந்து ஆக்ஷனில் ஒழுங்காக பண்ண மாதிரி தெரியல. அவங்களோட குறைகளை வந்து தீர்த்த மாதிரியே எனக்கு தெரியல. பார்ப்போம் வந்து இவங்களோட சீசன் வந்து எப்படி போகுதுன்னு. மற்ற டீம்லாம் ஆனால் இவங்களோட பெட்டராக எடுத்திருக்காங்க. இப்போவுமே வந்து சொல்கிறேன், மறுபடியும் அந்த 3 டீம் வந்து செலக்ட் ஆயிரும். ஆர்சிபி, மும்பை அண்டு பஞ்சாப் வந்து திரும்பவும் செலக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த 3 டீம் திருப்பவுமே வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு போட்டியே. அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு இவ்வளோ டீம் வந்து மற்ற டீம்லாம் இன்னும் பெட்டராக இருக்குது. அந்த ஒரு டீம் வந்து எதுன்றதான் பார்க்கணும் நம்ம. மற்ற டீமுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு தான் ஒரு டீம் வரப்போகுது. மும்பையெல்லாம் வந்து அசைக்கவே முடியாது, ஆர்சிபியும் முடியாது. பஞ்சாபோட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக பார்ப்போம் என்ன பண்றாங்க இந்த வருஷம் 2 டீமும். ஆல்ரெடி வீடியோல பார்த்துட்டோம் சென்னையோட டீமையும். இப்போ இண்டிவிஜுவலா நம்ம கேகேஆர் பார்த்துருக்கோம். பார்ப்போம் என்ன பண்றாங்க 2 டீம். இன்னும் மேல இருக்க டீம்ஸ்ல கொஞ்சம் இருக்காங்க, ராஜஸ்தான் இருக்கும், ஜிடி, லக்னோ எல்லாரும் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்க, எப்படி ஃபைட் பேக் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். உங்களோட சீசன் வந்து எப்படி போக போகுதுன்னு நம்ம ஐபிஎல் அப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இவங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பார்க்கலாம். அவ்வளோதான், ஓவராலாக கன்க்ளூஷன் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு வந்து நான் மறுபடியும் சென்னைக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தனோ அதே தான். 70% ஆஃப் டீம் மட்டும்தான் அவங்க வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபுல்லாக நல்லாவும் பண்ணலை, ரொம்ப பேடாகவும் பண்ணலை. ஆகாஷ் தீப்லாம் ஆனால் ஒரு நல்ல பை தான், 1 கோடிக்கே ஒரு பேக்கப்புக்கு. ஆனால் நல்லாவே வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் டெத் போலிங்கில் நல்ல பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேட்டிங்காவது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம். மிடில் ஆர்டர் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது. நானும் 60 தான் கொடுப்பேன். பட் 70 பக்கம் போக மாட்டேன். ஏன்னா பேட்டிங் ரொம்ப லோவா இருக்க மாதிரி தோணுது. பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கை இல்லை அவங்களோட பேட்டிங் லைனப்ல. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஓகே, அவ்வளோதான் வியூவர்ஸ். நாங்கள் வந்து கேகேஆரை பற்றி அனலைஸ் பண்ணது இவ்வளோ தான். நாங்கள் பேசுனதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பேசியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்ட்டு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து வேறு யாராவது ஒரு பெட்டர் பிளேயர் வந்து கேகேஆர் எடுத்திருக்காங்க, அவர் வந்து அண்ணன் டீம் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிளேயரை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்க்குறோம் எப்படி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.